Daily. Taste. ஒருத்தர் பேசும்போது சொன்னார், மாடர்ன் காவல் தெய்வம் நாங்கள் வந்து ஏதோ கோர்ட் நீதிபதி தமிழ்மணி அவர்கள் பேசினார். அவர் வந்து கண்டிப்பாக இந்த படத்தை காப்பாற்றினார். என்னை பொறுத்த வரைக்கும் மாடர்ன் இப்போவே நேரில் வந்து இந்த படத்தை வெளியிடுறதுக்கு காப்பாற்றிருக்காரு. அதுதான் முரளி அவர்கள். ஸோ அது ரொம்ப முக்கியம். சின்ன படம் எடுக்கிறது அப்படிங்கிறது பிரச்சனை இல்லை. சின்ன படம் எடுக்கும்போது இந்த படத்தை வந்து அவர் பார்த்துட்டு நான் ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது படத்தினுடைய தரமும் எனக்கு தெரிந்தது. அதே நேரத்தில் வந்து சின்ன படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு நம்ம அவ்வளோ உதவி பண்ணணும் அப்படிங்கிறது அவருடைய அக்கறை எனக்கு புரிஞ்சது. அவரை இவருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணவர் பன்னீர் அவர்கள். அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த படத்தில் வந்து இவ்வளோ பேர் உழைப்பு, அந்த 23 நாளில் வந்து படத்தை நல்லபடியாக முடிச்சிருக்காங்க. அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உண்மையிலேயே இந்த படத்தினுடைய உழைப்பு 23 நாளில் இவர் முடித்தது மட்டும் இல்லாமல் அவர் பார்த்துட்டு முரளி அவர்கள் வந்து படம் எனக்கு பிடிச்சிருக்கு, கண்டிப்பாக நான் ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இப்போ வர்ற 14க்கே ரிலீஸுக்கு எல்லாமே ஏற்பாடு பண்ணியிருக்காருங்க போது படம் கண்டிப்பாக வெற்றி அடையும். இதில் வேலை செஞ்சவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணிக்கிறேன். சினிமா படம் படம் நல்லா இருக்கணும் அப்படின்னா படங்கள் நல்லா ஓடணும். சிறு முதலீட்டு படங்கள், ஏன்னா எல்லாருமே சிறு முதலீட்டுலேருந்து தான் வந்தாங்க. சிறு தயாரிப்பாளர் தான். நான் வாங்கினது 500 ரூபா அட்வான்ஸ் தான் ஃபஸ்ட்டு படத்துக்கு டைரக்ஷன் பண்ணுறதுக்கு. ஆனால் அந்த ப்ரொடியூசர் வந்து தொடர்ந்து 3 படம் 4 படம் அவனுக்கு இதுங்களாம் அவருக்கு தான் எடுத்து கொடுத்தேன். நான் நிறையா படம் ஞான படம் வரைக்கும் எல்லாத்துக்குமே அவருக்கு எடுத்து கொடுத்தேன். செல்வமணி சொல்லும்போது எனக்கு சிரிப்பாக இருந்தது. ப்ரொடியூசருக்கும் டைரக்டருக்கு எப்போவுமே கடைசியில் சண்டை வந்துடும், எனக்கு கூட வந்தது அப்படின்னாரு. அப்படி இல்லை, நான் வந்து வேலை பார்த்ததுல சரி பெரிய சண்டைகள் எங்கேயுமே வரல. இன்னும் சொல்ல போனால் தயாரிப்பாளர் சங்கத்தில் என்னென்னா இந்த ரைட்ஸ் பிரச்சனையெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறப்ப நாங்கள் அது ஒன்றும் முடிவே வரல. என்னுடைய முதல் படத்துலேயே வந்து எனக்கு படம் ரிலீஸ் ஆகிடுச்சு, மௌனுக்கு இதுங்கெல்லாம் வந்து லேபில் பிரிண்ட் ரெடி ஆகிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே நிறைய பேர் பார்த்துட்டு லேபில் இருக்கிறவங்க மூலமாக சொல்லி என்கிட்ட ரைட்ஸ் வந்து கேட்குறதுக்காக வந்தாங்க. உடனே படம் வந்து ரிலீஸ் ஆச்சுன்னா அது பல சக்ஸஸுங்கும் போது எத்தனையோ லட்சங்களுக்கு போகும். ஆனால் ப்ரொடியூசர் பாக்யராஜ் இப்போவே கேட்குறாங்க, இப்போவே கொடுத்துடலாம் பாக்யராஜ்னு பயந்துக்கிட்டு அவர். ஏன்னா படம் ரிலீஸுக்கு முன்னாடியே 2 லட்சம் வருது, 3 லட்சம் வருதுன்னா கண்ணுக்கு தெரிஞ்சு லாபம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போவே நான் வந்து அந்த ப்ரொடியூசருக்கு 50% அவருக்கு நான் கொடுத்தேன். ஏன்னா கதை எழுதுன்னு நான் தான், என்கிட்ட வந்து கேட்டாங்க. ஆனால் தயாரிப்பாளர் அவருக்கும் ஒரு 50% இருக்கணும். அவரும் மறுபடியும் படம் எடுக்கணும். படத்தில் வருதோ இல்லையோ அந்த 50% ரைட்ஸ் நம்ம வந்து அவருக்காக நமக்கு காசு கொடுத்து 500 ரூபா அட்வான்ஸ் கொடுத்தா அந்த படத்தையே எடுத்தோம். ஸோ அதனால் அன்னையிலேருந்து எல்லா ப்ரொடியூசரோடையும் நான் 50% ரைட்ஸு அப்படிங்கிற மாதிரி தான் இது பண்ணிட்டுருக்கேன். ஆனால் எங்களுக்குள்ளே ஒரு சண்டை, என்ன ரைட்ஸே நீ கேட்கக்கூடாது, அவங்களோட ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. பட் பரவாயில்ல, செல்வமணி சொன்ன மாதிரி ஸ்மூத்தாக பேசி எந்த பிரச்சனையுமே எல்லா ப்ராப்ளமுமே ஒரு சால்வேஷன் இல்லாமல் இருக்காது. கண்டிப்பாக வரும். இன்னைக்கு காலையில் கூட பேரரசு பேசும்போது சொல்கிறாப்புல, சார் நீங்கள் வந்து என்ன அந்த கார்டு வாங்கினையோ எங்களை முதல்ல மதித்தா தானே கார்டு வாங்குறதுக்கு, எங்களை வந்து சம்பளமே பேசுறதுக்கு வந்து விடமாட்டேன்னு எப்படியா அப்படின்னு சொல்லி சொன்னேன். இல்லை நான் பேசிட்டு ஒரு லெட்டர் போட சொல்கிறேன் அப்படின்னாரு. ஸோ அது ஒரு பக்கம் நல்லபடியாக நடக்கும். இப்போ நான் சொன்னது தான் ரொம்ப முக்கியம். என்னென்னா பேனாவை நம்பி கதையை நம்பி அதை ஒரு பொறுப்போடு செஞ்சோம் அப்படின்னு சொன்னோம்னா சின்ன முதலீடு கூட பெரிய, ஏன்னா எத்தனை கோடிகளை வந்து சம்பாதிச்சு கொடுக்குது. இன்றைக்கி அந்த பையன் ரங்கநாதன் கூட எடுத்தான் அந்த டிராகனுங்கிற ஒரு படம், இன்னொருத்தர் டைரக்டர், இவங்கெல்லாம் என்ன படத்தை வந்து அந்த கதையை வந்து நம்பினாங்க. அதுதான். அதனால் அதை நம்பணும் ஒழிய பிரம்மாண்டங்கள் அது இதுங்கிறதெல்லாம் வந்து எந்த காலத்துக்கும் சரியாக வராது. அதனால் சின்ன படங்கள் தான் பின்னால் பெரிய படங்கள் ஆகுது. இந்த படம் மிகப்பெரிய படமாக வந்து சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரொடியூசர் நிறைய கப்பல்களை அவர் சொந்தமாக வாங்கி ஓட்டணும். அதுக்கு தங்கபாண்டி மாதிரி டைரக்டர்களும் இந்த டெக்னீஷியன்ஸ் எல்லோரும் உதவியாக இருக்கணும்னு சொல்லி என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். Taste.